இப்போ கடந்த வருடம் போலவே இப்போவும் இந்த கூட்டணியில் நீங்கள் தொடர்றதுக்கு என்ன காரணம் மேம்? தமிழகத்தை பொறுத்த மட்டும் பல விஷயங்கள் இன்றைக்கு மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். கூட்டணி உறுதியாச்சு அப்படின்னா அதற்கப்புறம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியிருக்கும். நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதியை கேட்டிருக்கிறதா சில தகவல் வந்திருக்கு. ஆலோசனை நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. முதல் கட்டமாக போய் சந்தித்த போது PS கோயல் அவர்களோடு சந்திப்பு எங்களுக்கு நிகழ்ந்தது. அந்த நிகழ்விலே நாங்கள் அந்த விஷயங்களை பேசியிருக்கின்றோம். நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஏற்கனவே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் பட்டியல் சமூகம் இல்லை, எங்களை பட்டியல் விட்டு வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு கான்செப்ட் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அதிருப்தின்னு இல்லை, நாங்கள் பட்டியல் விட்டு வெளியே வர வேண்டும், நாங்கள் எஸ்சி இல்லை, அப்போ எஸ்சின்னு சொல்லி எங்களை ஏன் ஒரு இதுக்குள்ள அடைக்கிறீங்க அப்படின்ற தொடர்ந்து இப்போ தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா சமத்துவம் சாதி வேற்றுமை கலையணும் அப்படின்னு பேசிட்டு வரீங்க. அப்போ உங்களை பெருமைப்படுத்தி மற்ற சாதியினரை சிறுமைப்படுத்தும் பொழுது அப்ப நீங்களும் அந்த சமத்துவத்திற்கு எதிராக முரணான ஒரு போக்கு இல்லை. பழைய மக்களுக்கு அந்த காலத்துல மண்டகப்படி கொடுக்கப்பட்டது, உங்களுக்கான பெருமை இருக்கின்றது. அப்போ நீங்க பறையர்கள் என்று சொல்லி உங்களை நீங்கள் பெருமைப்படுத்தி கொண்டு உங்களுடைய நீங்க அடக்கிக்காதுங்க. இப்போ நம்மளை எஸ்சின்னு சொல்லி நீங்க எஸ்சி ஜாதியா அப்போ அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நம்ம ஏளனமா பார்க்க கூடாதுன்றது தான் ஒரே கான்செப்ட். அப்படி என்றால் எல்லா மக்களுமே பட்டியல் இனத்துல இருந்து வெளியேற்றப்படணும், தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருக்க எல்லாருமே பட்டியல் இனத்துல இருந்து வெளியேற்றப்படணும் அப்படின்னு தானே மேம் குரல் கொடுக்கும். குலத்தான், குடும்பன், பல்லன், கடையன், காலாடி, பன்னாடி, வாதிரி, இந்த 7 சமூகத்துல பாத்தீங்கன்னா அருந்ததியரோ அல்லது மற்ற பறையர் சாதிக்குள்ள வரலையே மேம். அப்ப எல்லாருக்குமான சமத்துவ கோரிக்கை இல்லை. உங்களால தமிழக மக்கள் முன்னேற்றத்தால NDA கூட்டணிக்கு என்ன பலம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? நாங்கள் பலசாலிகள், அதனால்தான் அவர்கள் அது எந்த வகையிலான பலம் அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கலாமா? விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி பாக்குறீங்க மேம்? விஜய் அவர்கள் அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்குகளை விஜய் ஒரு பகுதியா பிரிப்பாரு அப்படின்ற சில கருத்துக்களை அரசியல் ஆய்வாளர்களை வெளியிடுறாங்களே மேம், இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்ம தேவேந்திர குல மக்களோ இல்ல TN News 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் அக்கட்சியின் தலைவரான திரு ஜான் பாண்டியன் சார் அவர்களின் மனைவியுமான பிரிசில்லா பாண்டியன் மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். கடந்த வருடத்தை போன்றே இந்த வருடமும் தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க அங்கம் வகிக்கிறதா அறிவிச்சிருக்கீங்க. அதற்கு எங்களுடைய ஊடகம் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிமா. நன்றிமா. என்ன காரணம் மேம்? இப்போ கடந்த வருடம் போலவே இப்போவும் இந்த கூட்டணியில நீங்க தொடர்றதுக்கு என்ன காரணம் மேம்? தமிழகத்தை பொறுத்த மட்டும் பல விஷயங்கள் இன்றைக்கு மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி மக்கள் இந்த அரசாட்சி அமர வைத்தது ஒரு மாற்றத்துக்கான அரசாட்சியாக இருக்கும். நமக்கு அவர்கள் சொன்ன விஷயங்கள், அதாவது அவங்க தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்று நம்பினார்கள். ஆனால் அந்த நம்பிக்கைக்குரிய அரசாக இன்றைக்கு தமிழக அரசு இல்லை அப்படின்றதான் சொல்லணும். மக்களுக்கு விரோதமான அரசாக, மக்கள் நலனிலே அக்கறை இல்லாதவர்களாக தான் பார்க்கப்படுகிறார்கள் ஒழிய அது மக்களுக்கான அரசாட்சியாக பார்க்கப்படலை. அதனால இந்த விஷயங்களை களைந்தெறிய வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கோடு தான் இன்றைக்கு NDAவோடு நம்ம தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கை கோத்திருக்கின்றோம். கூட்டணி உறுதியாச்சு அப்படின்னா அதற்கப்புறமா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியிருக்கும். நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதியை கேட்டிருக்கிறதா சில தகவல் வந்திருக்கு. ஆலோசனை நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. அது உண்மையா மேம் அந்த கருத்து? நிச்சயமாக தலைவர் அவர்கள் முதல் கட்டமாக போய் சந்தித்த போது PS கோயல் அவர்களோடு சந்திப்பு எங்களுக்கு நிகழ்ந்தது. அந்த நிகழ்விலே நாங்கள் அந்த விஷயங்களை பேசியிருக்கின்றோம். 10 தொகுதிகள் எங்களுக்கு கணிசமாக கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அது கூட்டணி தர்மத்திலே நம் பேச்சுவார்த்தைகளின் போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்க செய்யும். அப்போ அந்த ஏற்றத்தாழ்வுகளை அந்த டைம்ல தான் நம்ம அதை யோசிக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக குறைந்த இலக்கில் போட்டியிட இருக்காது. நிச்சயமாக நல்ல ஒரு இலக்கில் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். தமிழகத்தை பொறுத்தவரை சாதி அடிப்படையிலான கட்சிகள் தனி தொகுதி கேட்பது வழக்கமா இருக்கு. இது வரைக்கும் நீங்க கேட்கக்கூடிய அந்த 10 தொகுதிகள்ல தனி தொகுதியா இல்ல பொது தொகுதியா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா மேம்? கண்டிப்பாக 10 தொகுதியில பொது தொகுதியும் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, ஏற்கனவே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் பட்டியல் சமூகம் இல்லை, எங்களை பட்டியல் விட்டு வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது ஒரு கான்செப்ட் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அது எதுக்குன்றது நம்ம ஏற்கனவே நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம இந்த காலத்துல 1933 நம்மளுடைய அந்த ஆங்கிலேயர் ஆட்சியில நம்ம பள்ளத்துல வாழ்ந்த மக்கள், அப்படி விவசாயம் செய்கிற குடிகள் அப்படின்றதுனால அவர்கள் பள்ளத்துல இருந்தனால பள்ளர்கள் என்று சொல்லி அவர்களை SCயிலே சேர்த்தாங்க. அதற்கு முன்பாக
பிசி பட்டியலில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்களை வந்து நீங்கள் சேர்த்துச்சு, அதனால் திருப்பியும் மறுபடியும் எங்களை வந்து பிசி பட்டியலிலே சேர்க்க வேண்டும். இல்லை நாங்கள் வந்து விவசாய குடிமக்கள், அப்போ விவசாயமே மக்களுக்கு நாங்கள் தான் சோறு ஊட்டுகின்ற ஒரு சமூகமாக இருக்கும்போது எங்களை நீங்கள் பள்ளத்தில் இருக்கின்றதை போன்று எங்களை அடுக்குமுறை மாதிரி ஒரு எஸ்சின்னு சொல்லி தாழ்ந்த ஒரு நம்மளை பட்டியலில் வைக்கிறது வந்து எந்த விதத்துலையும் சரியில்லை அப்படின்றது எங்களுடைய கோரிக்கை. ஸோ அதை நாங்கள் நோக்கி போகிற போது எங்களுக்கு பொது தொகுதி கொடுக்கப்படும். இப்போ எங்களுக்கு உண்மையிலேயே ஆசை வந்து எல்லாமே பொது தொகுதியை கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்குவோம். ஆனால் அது வந்து இப்போத்துக்குள்ள இன்னும் அந்த சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்கின்ற காலத்துக்கட்டத்தில் நாங்கள் நிச்சயமாக பொது தொகுதியில் நிற்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நாங்கள் வச்சுருக்கோம் கட்சி சார்பாக. அதில் நிச்சயமாக கேட்டு பெறுவோம் என்று நம்புகின்றோம். இப்போ எல்லாமே பொது தொகுதியா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ தனி தொகுதியில நிக்கிறதுல ஏதேனும் அதிருப்தின்னு இல்லை. நாங்கள் வந்து பட்டியல் விட்டு வெளியே வர வேண்டும். நாங்கள் எஸ்சி இல்லை, அப்போ எஸ்சின்னு சொல்லி எங்களை ஏன் ஒரு இதுக்குள்ள அடைக்கிறீங்க அப்படின்ற தொடர்ந்து இப்போ தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா சமத்துவம் சாதி வேற்றுமை களையணும் அப்படின்னு பேசிட்டு வரீங்க. அப்போ உங்களை பெருமைப்படுத்தி மற்ற சாதியினரை சிறுமைப்படுத்தும் பொழுது அப்ப நீங்களும் அந்த சமத்துவத்திற்கு எதிரான முரணான ஒரு போக்கு இல்லை. நம்ம வந்து நம்ம ஜாதிய தேவேந்திர குல மக்களை மட்டும் உயர்த்துகிறோம் இல்ல, அனைவருக்கான வாய்ஸாக தான் நம்ம இருக்கிறோம். இப்போ ஒரு சமூகத்தை வந்து அடக்கி இருக்கிறாங்க, அப்போ அந்த சமூகம் வந்து அடக்குமுறையை எதிர்த்து அந்த அவங்க வெளியே வரணும்னு கேட்குறாங்க. இப்போ அதே மாதிரிதான் தலைவர் அவர்கள் சென்ற 2 நாளுக்கு முன்பாக வேலூர்ல ஒரு கூட்டத்தில் தலைவர் பேசியிருக்கிறாங்க. பழைய மக்களுக்கு வந்து அந்த காலத்துல மண்டகப்படி கொடுக்கப்பட்டது, உங்களுக்கான பெருமை இருக்கின்றது. அப்போ நீங்க பறையர்கள் என்று சொல்லி உங்களை நீங்கள் பெருமைப்படுத்தி கொண்டு உங்களுடைய நீங்க வந்து அடக்கிக்காதீங்க. இப்போ நம்மளை எஸ்சின்னு சொல்லி நீங்க எஸ்சி ஜாதியா அப்போ அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நம்மளை ஏளனமா பார்க்க கூடாதுன்றதுதான் ஒரே கான்செப்ட். அப்போ எஸ்சியில இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படணும் அப்படின்ற நோக்கத்துல தான் அன்றைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து இந்த ஒதுக்கீடை கொடுத்தாரு. இந்த வாழ்வாதாரத்துக்காக கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு வந்து அவர்களுடைய மாண்பு வந்து அவர்களுக்கு மிதிக்கப்படுகிறது. அப்ப அந்த மாண்பு மிதிக்கப்படும் போது அவர்கள் அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாண்பு தான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு பெருமை வந்து அவனுடைய சுயம் மதிக்கப்படணும் அப்படின்ட்டு அவன் சுயத்தை மிதிக்கின்ற கூட்டத்தின் நடுவில் நான் அதில் வெளியே வந்தா எனக்கு அந்த மாண்பு கிடைக்கும் அவன் நம்புறான். அப்போ அந்த மாண்பை நோக்கி தான் இவர்கள் கேட்கிறாங்க. அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல இந்த நம்ம காமராஜ் பீரியட்ல இந்த மாதிரி அவங்களும் வந்து முந்தைய காலத்துல அவங்களும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதை அவர்கள் உடைத்தெறிந்து இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்க பிசியில வந்து எம்பிசியில வந்து இன்றைய அவர்களுக்கான தொழில் அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள். அந்த முன்னேற்றம் வந்து இவர்களுக்கு தடையாக இருக்கின்றது என்று நம்புகிறாங்க. அந்த தடையை உடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு தான் இதுல இருந்து வெளியே வரணும். அப்படி என்றால் எல்லா மக்களுமே வந்து பட்டியலினத்துல இருந்து வெளியேற்றப்படணும், போய் தாழ்த்தப்பட்ட மக்கள்ல இருக்க எல்லாருமே பட்டியலினத்துல இருந்து வெளியேற்றப்படணும் அப்படின்னு தானே மேம் குரல் கொடுக்கணும். ஆனா தற்போது தமிழக முன்னேற்ற கழகம் பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 7 சாதியினரை பட்டியலினத்துல இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு கேக்குறீங்க. குலத்தான், குடும்பன், பல்லன், கடையன், காலாடி, பன்னாடி, வாதிரி, இந்த 7 சமூகத்துல பாத்தீங்கன்னா அருந்ததியரோ அல்லது மற்ற பறையர் சாதிக்குள்ள வரலையே மேம். அப்ப எல்லாருக்குமான சமத்துவ கோரிக்கை இல்ல. இப்போ இந்த 7 ஜாதியும் உள்ளடக்கிதான் தேவேந்திரர்கள். இவர்கள் வந்து விவசாய குடிகள். ஸோ இவர்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் ஒரு பேர்ல அடியில வந்துட்டாங்க. இப்போ மற்றவர்களை நீங்க சொல்லும் போது அதுக்குதான் நாங்க சொல்றோம், ஜனத்தொகையின் அடிப்படையிலே அனைவருக்கும் ஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும். நாங்க ஒதுக்கீடுக்கு வந்து அகேன்ஸ்டானவர்கள் கிடையாது. இப்போ மக்கள் சக்தி வளரணும். இப்போ ஒவ்வொரு சமூகம் எவ்வளவு இருக்கு, அந்த மக்கள் சக்தியை நீங்கள் கணக்கிட்டு அந்த சக்தியின் கணக்கீடுன்னு பாரி அவர்களுக்கு நீங்க அந்த சலுகைகளை கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு சலுகைகள் வந்து ஒரு சாராருக்கு போகிற மாதிரி இருக்கு. இப்போ எஸ்சின்னு வந்துட்டாலே அது ஒரு மொத்தமா இருக்காங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு போகுதான்னா அதுக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அதை தாண்டி நீங்க அந்த ஒவ்வொரு சமூகத்தின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த ஒதுக்கீடை கொடுத்தால் நிச்சயமாக வளர்ச்சி அடைய முடியும். இந்த கான்செப்டே எதுக்குன்னா ஒவ்வொருவரும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வளரணும், அவர்களுக்கு வேலை வாய்ப்புல வளர்ச்சி கொடுக்கப்படணும், எஜுகேஷன்ல வளர்ச்சி கொடுக்கப்படணும், அதற்கான அங்கீகாரம் அவர்களுக்கு தரப்பட வேண்டும். அவர்கள் வந்து மற்ற சமூகத்தை போல் அவர்களும் வாழ வேண்டும் என்ற கோட்பாடுல தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த ஐடியாலஜியை வந்து கரெக்டாக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கில தான் நம்மளுடைய குரல் இருக்கிறது. மற்றவர்களை குறை சொல்லியோ மற்ற சமுதாயத்தை குறை சொல்லியோ இல்லை. எல்லாம் ஒவ்வொருத்தர் சமுதாயமும் அவரவர்களுக்கு அவருடைய சமுதாயம். இன்னைக்கு வந்து நான் ஜாதியே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரு ஜாதியிலே பிற
பிறந்திருக்கின்றோம். அந்த ஜாதியின் அடிப்படையில தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சர்டிபிகேட்ல நம்மளுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா ஜாதியற்ற சமூகமாய் இன்றைக்கு வந்துச்சுன்னா அதை நம்ம வரவேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்திய மக்கள் அனைவரும் ஒரே தாய்ப்பிள்ளை அப்படின்னு வந்துச்சுன்னா அதை முதல் வரவேற்கிறது எங்களுடைய கட்சியாக தான் இருக்கும். தற்போதைய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பல கட்சிகள் அங்கம் வகிக்கிறாங்க, முக்கிய கட்சிகள். அதுல உங்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனை சதவீத வாக்குகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எப்படியும் வந்து அது கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் அவங்களுடைய பங்கு அதிகமா இருக்கிறது. குறைந்தது ஒரு 20% அவங்களுடைய பங்கு அந்த அரசியல் தேர்தலில் நிச்சயமாக இருக்கும் அப்படின்றத நம்ம நம்புறோம். ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைக்கிறது ஏதோ ஒரு அந்த கட்சியின் மீதான ஒரு லாபத்தை எதிர்பார்த்து தான் வைப்பாங்க. உங்களால தமிழக மக்கள் முன்னேற்றத்தால என்டிஏ கூட்டணிக்கு என்ன பலம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க மேம்? நாங்கள் பலசாலிகள், அதனாலதான் அவர்கள் அது எந்த வகையிலான பலம் அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, இந்த ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஒப்பற்ற தலைவராக 1977 கிட்டத்தட்ட 50 வருஷ பயணம் அவருடையது. அப்போ அவரின் குரலுக்கு அவருக்காக செவி சாய்க்கக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அவரை பின்தொடர்ந்து இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்றதை அவர்கள் தெரிந்து கொண்டுதான் நம்மளை வந்து ஒரு கூட்டணியிலே நம்மளை அங்கம் வைக்க கூப்பிடுறாங்க. நம்மளும் போறோம். சோ இவருடைய குரல் நிச்சயமாக மக்கள் சக்தியை உருவாக்க முடியும், மக்கள் சக்தியை என்டிஏக்காக கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்பிதான் இந்த அரசியல் கூட்டணிகள் செயல்படுகிறது என்பதை நாங்கள் நினைக்கிறோம். திரு ஜான் பாண்டியன் சார் அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பல பேட்டிகள்ல தென் மாவட்டங்கள்ல குறிப்பா தென்காசியில எங்களுக்கு போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற விருப்பத்தை தொடர்ந்து தெரிவிச்சுட்டே இருக்காரு. அப்போ தமிழகத்துல மற்ற இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கை எப்படி வளர்த்து எடுப்பீங்க? இல்ல, எங்களுடைய செல்வாக்கு அப்படி பார்த்தோம்னா ராம்நாடுலயும் சிறப்பான செல்வாக்கு தான், தேனி மாவட்டத்திலும் சிறப்பான செல்வாக்கு. குறிப்பிட்டு தென்காசி எதுக்காக சொல்லியிருக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு தேர்தல் கூட்டணின்னு பேசும்போது முந்தைய காலத்துல நம்மளுடைய செயல்பாடுகளை பற்றி பேப்பாங்க. இப்போ டாக்குமெண்டா இருக்கிறது தென்காசி ஒட்டுமொத்த தொகுதியை சொல்றேன். அதாவது பார்லிமெண்ட் தொகுதியில கிட்டத்தட்ட 6 தொகுதியில உள்ளடக்கியது பார்லிமெண்ட் எலெக்ஷன். அப்ப அந்த 6 தொகுதியில நம்ம வந்து சிறப்பா செயல்பட்டிருக்கோம். நம்மளுடைய ஓட் பேங்கை நம்ம காமிச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இப்போ ஃபியூச்சர்ல நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 6 தொகுதியில நம்ம வாங்கின வாக்குகள் இருக்கின்றது. அப்போ அந்த தொகுதிகளில் இருக்கின்ற வாக்குகளை வைத்து எங்களுக்கான தொகுதிகளை கொடுங்கன்றோம். ஆனா அதுக்காக மற்ற தொகுதிகள் நான் கேட்கலன்னு இல்லை. 10 தொகுதியில மற்ற தொகுதிகளும் இருக்கிறது, கொங்கு மண்டலத்தில் இருக்கிறது, ராம்நாடு பகுதிகளில் இருக்கிறது. கண்டிப்பாக எல்லா பகுதியிலும் நமக்கு ஸ்கேட்டர்டா தான் இருக்கு. ஆனா சொல்லும் போது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நம்ம நின்னோம் அப்படின்றதுனால அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா நம்ம சொல்றோம். அது இப்போ அரை நூற்றாண்டு காலமா தமிழக அரசியல் களத்துல கோலோச்சிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில 3 வயது குழந்தையா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக கட்சி புதுவரவா வந்திருக்காங்க. விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி பாக்குறீங்க மேம்? விஜய் அவர்கள் வந்து அவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. இப்போ அவர் வந்து 3 வருடங்கள் அப்படின்னு சொன்னாலும் இன்றைய வரையும் அவர் வந்து அரசியலுக்கு ஒரு சிறு குழந்தையாக தான் இருக்கின்றார். ஏன்னா அவருடைய அரசியல் பயணத்தை காண்பிக்கின்ற ஒரு வாய்ப்பு வந்து இந்த தேர்தல் மூலமாக தான் அவர் நமக்கு காமிக்க போறாரு, எவ்வளவு சதவீத ஓட்டுகள் வாங்குறாருன்ட்டு. ஆனா அவருக்கென்ற ஒரு வாய்ப்பு இருக்குது, அவருக்கென்ற ஒரு இது இருக்குன்றத நம்புறோம். ஏன்னா கடந்த காலங்கள்ல பல அரசியல்வாதிகள் வந்து இந்த சினிமா துறையிலிருந்து வந்திருக்கிறாங்க, அதற்கான வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, அவர்களுடைய நிலைப்பாடுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த சினிமா என்பது ஒரு ஹைலைட்டா தான் அவங்களை கொண்டு போயிருக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து சினிமாவில பேசுறது உண்மையாக பேசுவதை போல் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்போ இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில அவர் ஒரு எழுச்சி நாயகனாக பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக வரும் காலங்களில் அவர் இந்த அரசியலிலே பயணிக்கும் போதுதான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அது சிறப்பாக தான் இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். இப்போ தொடர்ந்து நீங்க வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கான அரசியலை பேசிட்டு இருக்கீங்க. இந்த சூழல்ல விஜய் அவர்களுடைய வருகைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்குகளை விஜய் ஒரு பகுதியா பிரிப்பாரு அப்படின்ற சில கருத்துக்களை அரசியல் ஆய்வாளர்களை வெளியிடுறாங்களே மேம், இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்ம தேவேந்திர குல மக்களோ இல்ல தாழ்த்தப்படக்க ஒடுக்கப்பட்ட மக்களோ, இப்போ எங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை பார்க்கும்போது இன்றைக்கு மற்ற சமூகத்தினர் நிறைய பேர் நமக்கு ஃபாலோவர்ஸா இருக்காங்க, நம்மளை வந்து விரும்புறாங்க, நம்மளை வந்து அணுகுறாங்க. அப்போ அவர்களும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கோரிக்கைக்காக சொல்லுகின்ற ஒரு விஷயம் வந்து அந்த கம்யூனிட்டிக்காக தான் தலைவர் அவர்கள் இருக்கிறார்
இருக்கிறார்களை போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. அந்த கம்யூனிட்டிக்காக அவர் இருந்தாலும் இன்றைக்கு கோனார் கம்யூனிட்டியில் நல்ல ஒரு ஆதரவு நிலைமை இருக்கிறது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம MP தேர்தலிலே நிறைய பேர் நம்மளுக்காக வாக்களித்திருக்கின்றதை, அந்த முறைகளை, அந்த இடங்களை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். சொற்ப எண்ணிக்கையில. ஆமா ஆமா. அதே மாதிரி தேவர் இனத்திலிருந்தும் நம்மளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஸோ நம்மளுடைய கட்சியை வந்து அனைவரும் போற்றுகின்ற, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு கட்சியாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால இதுல வந்து இவர்கள் தலைவரை எப்படி விஜய் நீங்க சொல்றீங்க, இளைஞர்கள் இன்றைக்கு அவரை பார்த்து ஒரு ஹீரோவாக பார்ப்பதை போலதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரை ஒரு ஹீரோவாக பார்த்துதான் நம்மளுடைய கூட்டம் இருக்கின்றது, அந்த அரசு நம்ம வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். ஸோ இந்த வாக்காளர்களை பிரித்து கொண்டு போய்விடுவார்கள் என்பது வந்து அது மாயமான ஒரு தோற்றம். நிச்சயமாக இவருக்கென்று இருக்கின்ற வாக்காளர்கள் கண்டிப்பாக இவர் பின்பே தான் இருப்பார்கள். அதுல யாரையும் கொண்டு போக முடியாது என்று ஆணித்தரமும் சொல்ல முடியும். இப்போ தமிழக எதிர்க்கட்சிகள் எல்லாமே திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒற்றை கோரிக்கையால தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒன்றிணைந்திருக்காங்க. இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த அளவுல தயாரா இருக்கீங்க மேம்? கண்டிப்பா இன்னைக்கு தயாரா இருக்கிறதுக்கு வந்து அவர்கள் செய்ய தவறிய விஷயங்களை பேசினாலே நிச்சயமாக மக்கள் மத்தியிலே ஏற்கனவே அந்த அதிருப்திகள் இருக்கு. ஏன்னா நாங்கள் சுற்றுப்பயணம் போறோம், கிட்டத்தட்ட தலைவர் அவர்கள் 100 மாவட்டங்கள்ல 100 பகுதிகளிலே திட்டங்கள் போட்டிருக்கிறோம். அப்போ மக்களின் குறைகளை நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த புகார்கள் வருகிறது, மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை பற்றி பேசுகிறாங்க. இந்த விஷயங்களை சொன்னாலே மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு யாருக்கு நம்ம வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் நிச்சயமாக சிந்திப்பார்கள். ஒரு நல்லாட்சி அமையணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அது ஒரு மாற்றத்திற்கான அரசாட்சியாக இருக்க வேண்டும். அது நிச்சயம் கொடுக்கப்படும் அப்படின்றத நம்புறோம். இவ்வளவு கருத்துக்களை நீங்க முன்வச்ச போதிலும் வந்து எதிர்கட்சியினர், அதாவது திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த NDA கூட்டணியே வந்து அதிகமா ஜெல் ஆகாத ஒரு கூட்டணி, மோடி அவர்களின் தமிழக வருகைக்காக அவசரமா உருவான ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்களே மேம், இது குறித்து உங்களுடைய இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா போன பார்லிமெண்ட்ல இப்போ இன்றைக்கு NDAல இருக்கிற முக்காவாசி பேர் வந்து ஆல்ரெடி NDA கூட்டணியில இருந்தவங்க தான். இதுல புதுசா என்ன நடந்திருக்குன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற 21ல இருந்தாங்க, 24 எங்களோட நமக்கு NDA அதாவது பாரதிய ஜனதாவோடு இல்லை. இன்றைக்கு அவர்களும் இவர்களும் சேரும்போது அது பெரிய ஒரு மைலேஜை கொடுக்கின்ற ஒரு NDA கூட்டணியாக தான் இருக்குது. இது ஜெல் இல்லை ஜெல் அப்படின்றது. ஆனால் சிறிய காலங்களில் ஒரு சிறு சலசலப்பு இருந்துச்சு. அந்த சலசலப்புகள் நீங்கி இன்றைக்கு ஒற்றை கருத்தோட ஒரே கோரிக்கையாக நம்ம வலியுறுத்துகின்ற ஒரு பாங்கு தான் இன்றைக்கு. அதனால அதில் வந்து எந்த ஒரு சலசலப்பும் இல்லை. இப்பொழுது சிறப்பான ஒரு கூட்டணியாக, மக்கள் நலத்துக்காக போராடுகிற கூட்டணியாக தான் இருக்கின்றது. பாஜகவையும் பிரதமர் மோடி அவர்களையும் திமுக தொடர்ந்து எதிர்த்து வரக்கூடிய அந்த போக்கை எப்படி பாக்குறீங்க மேம்? கண்டிப்பா அவங்க அதை செய்தால் தானே அவங்களுடைய கட்சியை வளர்க்க முடியும். அரசுல நாங்க ஜெயிச்சு வரணும் அப்படின்னா இன்னொருத்தரை குறை சொல்வது தானே அவங்களுடைய நோக்கமா இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கு வந்து மோடி அவர்களை இன்றைக்கு உலகமே அவரை வந்து நேசிக்கின்ற ஒரு மனிதராக பார்க்கப்படுகிறார். அப்போ மோடி தலைவரை வந்து அவங்க அதை உடைக்க வேண்டும் என்ற கோரிய ஒரு மைண்ட் செட்ல தான் திமுக இன்றைக்கு பயணிக்கிறது. வேற அவங்களால ஆன்டி இன்கம்பிடன்ஸ் வேற விஷயங்களை சொல்ல முடியாதனால அவர்கள் அதை கொண்டு செல்கிறாரு. அது வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி வேணும்ட்டே அவர்களை டீஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ கடந்த காலங்கள்ல திரு ஜான் பாண்டியன் சார் அவர்களே நிறைய பேட்டிகள்ல சொல்லியிருந்தாரு, NDA கூட்டணியில சில மனக்கசப்புகள் இருக்கதான் செய்யுது, அங்க இருக்கவங்க சரியா நடத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. இப்போ அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி ஆயிருச்சா மேம்? அதாவது நம்ம வந்து ஒரு கூட்டணியில இருந்து நம்ம பயணிக்கும் போது பல சலசலப்புகள், பல கசப்புகள் நம்மளுக்கு நேர்ந்துருக்குது. நம்ம அதை வந்து ஹைகமாண்டுகளுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு, எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் மறுபடியும் இந்த தேர்தலில் நாங்கள் சந்திக்கக்கூடாது, இனி வரும் காலங்களிலும் நீங்கள் இப்படி கொண்டு போகணும்னு அந்த கசப்புகளை நம்ம பரிமாறி இருக்கிறோம். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு கசப்புகள் இனி நடக்காதுன்ற வாக்குறுதிகள் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு குடும்பம்னாலே கசப்புகள் இருக்க தான் செய்யும், சண்டை சச்சரவுகள் வரும், ஆனாலும் ஒன்று சேர்ந்து விடுகிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒரு அன்பு, பரஸ்பர அன்போடு இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நிச்சயமாக எங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்றத நம்புறோம். நம்ம இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான நிதிநிலை பட்ஜெட்டை தற்போது சமீபத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. தமிழகத்துக்கு ஆதரவா பல விஷயங்கள் அதுல இருந்த போதும் கூட இது தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் அதை விமர்சிச்சுக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்காங்களே, இதை எப்படி பாக்குறீங்க மேம்? இல்ல அதுதான் நான் சொல்றேன்ல, இப்போ நம்ம வந்து திமுக அரசுக்கு இந்த வரப்போகிற NDA அரசை எப்படி வீழ்த்துவதுன்னு தெரியல. அதுக்காக ஏதாவது மக்கள் மத்தியில தேவையற்ற பொய் பிரச்சாரத்தை செய்கின்ற வண்ணமாக தான் இந்த பட்ஜெட்டை சொல்றாங்க.
பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் மக்களுக்கான பட்ஜெட்டாக தான் நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்ந்திருக்காங்க. ரயில்வேஸ்லயும் நிறைய வளர்ச்சியான திட்டங்களை அறிவித்திருக்கின்றார்கள். தொழில் வளர்ச்சிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமா அந்த வளர்ச்சிகள் செயல்படப்படும். அதை வந்து இத்தனை ஆண்டுகளும் பாரதிய ஜனதா அரசு வந்து இதை செயல்படுத்திட்டு இருக்கிற இந்திய அரசு நிச்சயமாக அதை கொண்டு செல்வார்கள் என்று நம்ம நம்புறோம். டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் காரணமா மீடியா பல ரூபத்துல விஸ்வரூபமா வளர்ந்திருந்த போதிலும் கூட அந்த ஊடகவியலாளர்கள் மீது நடக்கக்கூடிய அந்த தாக்குதல், ஊடக சுதந்திரத்தை பாதிக்கும் சில விஷயங்கள் பண்றது, ஊடகவியலாளர்கள் சில கருத்து கேட்கும் பொழுது அவங்களை தாக்கப்படுறது, இது போன்ற விஷயங்கள் தமிழகத்துல தொடர்ச்சியா நடக்கிறத நம்ம பாக்குறோம் மேம். சமீபத்துல கூட அந்த குவாரி விஷயமா பேட்டி எடுக்க போன அந்த நிருபர் தாக்கப்பட்ட விஷயத்தை நம்ம பார்த்திருந்தோம். இது குறித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து என்ன மேம்? கண்டனத்துக்குரிய காரியம் தான். ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து சுதந்திரமா ஒரு பேட்டி எடுக்க முடியல, ஒரு விஷயங்களை அதாவது தவறுகளை எடுத்து காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஊடகம் இருக்கிறது. அரசாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் யார் தவறு செய்தாலும் அதை எடுத்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது தான் ஊடகத்தின் வேலை. ஆனா அந்த ஊடகத்தின் குரலை வந்து நசுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற யாராக இருந்தாலும் அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. நிச்சயமாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இதற்கு எதிர்த்து தான் குரல் கொடுத்திருக்கிறது. அதற்கு நாங்கள் வந்து வலைதளத்திலே நம்ம வந்து அதற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றோம். தலைவர் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். எப்பவுமே ஊடகம் சிறப்பாக செயல்பட வேண்டும், பாரபட்சமின்றி உண்மை தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கண்டிப்பாக கோரி விஷயம் வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு டிஎம்கே பெரிய புள்ளியால் நடத்தப்படுகிற ஒரு கோரி. அப்போ அந்த விஷயத்திலே அங்கே வந்து ஏற்கனவே அவர்களுக்கு பல இல்லீகலான விஷயங்கள் நடந்ததை தான் அவர்கள் எடுத்து உரைக்க முன் வந்திருக்கிறார் ஒரு ஊடகத்தின் இது வாயிலாக. பட் அந்த குரலை அடக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு செயல்படுகிறவர்களை நாம் தட்டி கேட்க தான் வேண்டும். அது இங்கே மட்டும் இல்லை, இன்றைக்கு வந்து காவல்துறையும் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு துணை போகிறவர்களாக தான் இருக்காங்க. இன்னைக்கு காவல்துறையில மக்கள் பிரச்சனைன்னு போனாங்கன்னா மக்கள் மேலேயே இன்றைக்கு பொய் கேஸ் போடுற அளவுக்கு இன்றைக்கு பல இடத்துல பார்க்கிறோம், குறிப்பிட்ட சில விஷயங்கள். ஸோ இதெல்லாம் கலைந்தெறியப்பட வேண்டும் என்றால் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அரசாக இல்லை அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். இப்போ இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலையை நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா பெண் ஆளுமைகளுடைய எண்ணிக்கை வந்து விரல் விட்டு எண்ணும் அளவுல தான் இருக்கு. ஆனா நீங்க ஒரு பெண் ஆளுமையா இருந்துட்டு கட்சியும் பாக்குறீங்க, அது மட்டும் இல்லாம ஒரு வழக்கறிஞர் பார் கவுன்சில் தலைவரா நீங்க அந்த எலெக்ஷனையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்றத பகிர்ந்துகிட்டா நல்லா இருக்கும் மேம். நிச்சயமா, அதாவது கட்சி அப்படின்னா தலைவருடைய தலைமையில இயங்குகிற கட்சி. நம்ம வந்து பொதுச் செயலாளராக இருக்கிறோம், நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல நம்ம பேக் போனா சாருக்கு இருக்கிறோம் அப்படின்றதுல எந்த மாற்றம் இல்லை. கட்சியையும் வழக்கறிஞர் துறையிலையும் எப்படி பார்க்கீங்கன்னா, வழக்கறிஞர்கள் போது எனக்கு கூட பல ஜூனியர்ஸ் இருக்காங்க. ஸோ எனக்கான அசிஸ்டன்ஸ் அவங்க மூலமா கிடைக்கிறது. கோர்ட்டில் நம்ம வாதாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது கோர்ட்டில் வாதாடுறோம். மக்களிடம் சென்று மக்களிடம் வாதாட வேண்டும் என்ற முறையின் போது மக்களிடம் கொண்டு செல்கிறோம். அப்போ இது வந்து நம்ம மக்களுக்காக நீதியை செய்கின்ற ஒரு கட்சியாக தான் நம்ம கொண்டு போகும்போது இது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிறப்பாக, ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா மக்கள் குறைகளை நாம் கேட்கின்ற ஒரு பகுதி, மக்களுக்காக குரல் கொடுக்கிறது இன்னொரு பகுதி. அப்போ இரண்டும் நம்மளுக்கு தேவை அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயமாக அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். பார் கவுன்சில் என்று வரும்போது இது வந்து அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வழக்கறிஞர்களும் இணைந்து அவர்களுக்கான ஒரு குரல் கொடுக்கின்ற ஒரு ஃபோரமாக தான் நம்மளுடைய பார் கவுன்சில் இருக்கின்றது. அப்போ பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரியில் முறை வந்து 25 பேரை நம்ம தேர்ந்தெடுத்தோம். இந்த முறை 23 பேர், 2 பேர் நாமினேட்டட் கேண்டிடேட்ஸாக வரப்போகிறாங்க. ஸோ அந்த 25 பேரும் இணைந்து தான் ஒரு பார் கவுன்சிலின் சேர்மனையும் பார் கவுன்சில் வைஸ் சேர்மனாக இருக்கட்டும், இல்லை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம ஒரு மெம்பரும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அவர்களின் வாக்குகள் மூலமாக தான். நிச்சயமாக இந்த முறை நம்ம வந்து அந்த அஃபிஷியல் பொசிஷனில் உட்காரணும் அப்படின்னு நம்புகிறோம். அதற்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்றதையும் நம்புகிறோம். ஏன்னா இந்த முறை 7 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார் கவுன்சில் ஹிஸ்ட்ரியிலே த்ரூ அவுட் இந்தியாவில் 7 பெண்கள், நம்ம பார் கவுன்சிலுக்கு 7 பெண்கள் வருகிறார். 30% விகிதாச்சாரியில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அந்த 30% நிச்சயமாக பெண்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை அஃபிஷியலாக நான் பெறுவேன் என்று நம்புகின்றோம். ஆகவே பார் கவுன்சில் என்பது நம்மளுடைய வழக்கறிஞர்களின் குரலாக நான் அங்கே இருக்கின்றேன். வழக்கறிஞர்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வழக்கறிஞர்களுக்கு நலநிலை அக்கறை கொண்டவளாக நிச்சயமாக அவர்களுக்காக குரல் கொடுப்பேன் என்பதை தான் நான் இந்த வேலையில் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழக அரசியல் நகர்வுகள் குறித்தும் உங்க கட்சியோட செயல்பாடுகள் குறித்தும் பல கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கி விளக்கம் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. நன்றிமா, சந்தோஷம்.